வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பூர் ஸ்டிச். தாம்பூர் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், இல்லைனா செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. ஒரு இமேஜையோ இல்லை ஒரு ஃபேஸோ இல்லை ஏதாவது ஒரு க்ரியேட்டிவில் பீடு ஒர்க்கு, இந்த ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த சில்க் த்ரெட்டை வச்சு மட்டுமே ஒரு இமேஜை கம்ப்ளீட் பண்ணுறது. இந்த இமேஜ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். அது நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு 2 டைப்ஸ் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வரத்தில் நான் அடுத்தடுத்த டைப்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு இமேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இமேஜில் எப்படி போட்டால் அந்த ஃபில்லிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. இப்போது நான் இங்கே பாக்ஸ் ஸ்டிச் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் இப்போ நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இப்போது நான் இங்கே 2 மெத்தட் கொடுத்துருப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 மெத்தடுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கவனிங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த பாக்ஸ் ஸ்டிச் இருக்கு இல்லையா, இப்போது இந்த பாக்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும் போது நம்ம இப்படி கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணால் தான் ஒரு பாக்ஸ் வந்து ஃபில் ஆகுது. அப்போது இந்த பாக்ஸ் என்ன பண்ணணும், மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இப்படியே கண்டினியூ பண்ணி இப்படி இந்த மெத்தடில் இப்படி கொண்டுட்டு போயிட்டே இருந்தால் இது வந்து என்ன ஆகுது, அப்படியே ஒரு சுருள் மாதிரி வருது. நம்மளுக்கு அந்த பாக்ஸ் ஷேப்பில் இப்படி ஒரு சுருள் மாதிரி இப்படி வருது. இந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா தப்பு. ஓகேங்களா? இப்போது அடுத்து இதே பாக்ஸில் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பாக்ஸில் என்ன பண்ணணும், இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கொண்டு வந்தோமா, இங்கே எண்ட் ஆகிட்ட பிறகு உடனே பக்கத்தில் டபுள் செயின் மாதிரி கொண்டு போகணும். உடனே அடுத்த பக்கத்தில் டபுள் செயின், அடுத்த பக்கத்தில் டபுள் செயின், இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு போகணும். இந்த பாக்ஸுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கொண்டு போனீங்கன்னா தான் இது கரெக்டான ஷேப்பு. ஓகேங்களா? இப்போது இந்த பாக்ஸுக்கான டைப்ஸை நம்ம பார்த்துருக்கோம். எப்படி போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இங்கே இந்த பாக்ஸுக்கானதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாருக்குமே புரியும். அது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இது வந்து ஒரு இமேஜை ஈஸியாகவும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து சுற்றி கொண்டுட்டு வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கும் போது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து கேப் விழும். கொஞ்சம் எப்படி சொல்லனா, கேப் விடனா ஒரு இமேஜ் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்காது. அதனால் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் இருந்து இந்த செயின் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன சைஸ் நம்ம தாம்பூர் எடுக்கிறோமோ, செயின் ஸ்டிச்சு என்ன எடுக்கிறோமோ அதே சைஸ் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொண்டுட்டு வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த சின்ன சைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சின்ன சைஸ்லேயே எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக செயின் எப்படி போடுவோமோ அதே தான் அந்த செயின் அப்படியே என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளோட விஷயந்தான். இப்போ நான் பெருசாக எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதே சைஸ் என்ன பண்ணலாம், பெருசாகவும் நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் இல்லை நான் சின்னதாகவே போதும், ஒரே சைஸில் நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஒரே சைஸாகவே கொண்டுட்டு வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இங்கே செயின் ஸ்டிச்சை நான் இங்கே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், டபுள் செயின் மெத்தடில் கொண்டு போகணும். நான் டபுள் செயின் மெத்தட் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா தான் இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டபுள் செயின் மெத்தடில் நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் என்ன ஆகும், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். பார்க்கறதுக்கும் நீட்டாக கேப் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த 2 லேயர் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 லேயருக்கே என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு கேப் இல்லாமல் வந்திருக்கு. தெரியுதுங்களா? கேப் இல்லாமல் வந்திருக்கு. இப்போது அடுத்த லேயர் நம்ம இங்கே கொண்டு போகிறோம் அப்படின்னும் போது மறுபடியும் அதே மாதிரி பக்கத்தில் இருந்து ஸ்டிச்சை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும், அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி
நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிங்க அப்படின்னா பாக்ஸ் ஸ்டிச் வந்து நீட்டாக நம்மளுக்கு ஃபில் ஆகி வந்துடும். இப்போது இந்த பாக்ஸ் ஸ்டிச்சுக்கு நம்ம இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ தெரியுதுங்களா? இப்போது பாக்ஸ் ஸ்டிச்சுக்கு நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இந்த திலகம் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த திலகம் ஷேப்புக்கு வேறு மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே இது தான். நம்ம பாக்ஸ் ஸ்டிச்சில் இந்த மெத்தடில் கொண்டு போனால் தான் இமேஜை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த திலகம் ஷேப்லேயோ இந்த லீஃப் ஷேப்லேயோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் இருக்குது. அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொண்டு போகுவோம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை ஃபில் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் அதை பாருங்கள். நான் அடுத்த இதில் வந்து உங்களுக்கு இந்த இது சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட் இந்த பாக்ஸை ஃபினிஷ் பண்ணி நம்ம பார்ப்போம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இதில் ஆஃபில் நான் முடிச்சு காமிக்கிறேன். இந்த ஆஃபில் முடிக்கும் போது உங்களுக்கு புரியும் இந்த மெத்தட். இப்போ நான் ஃபுல்லாக போட்டுகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு லென்த்தாக தான் போயிட்டுருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இதை எப்படி நம்ம லாக் போடுவோமோ அதே மாதிரி லாக் போட்டு எடுத்துட்டு இதை முடிச்சிடணும். இதை நீங்கள் ஃபுல்லாக இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும், சுற்றி ஒரு செயின் ஸ்டிச்சை நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும் நம்மளுக்கு. இது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு, நம்மளுக்கு பார்ட் 1 சொல்லலாம். இதை இந்த பாக்ஸ் ஷேப்பில் போடுறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நீட்டாக அழகாக வரும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இமேஜை வந்து பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சை போட்டு க்ளோஸ் பண்ணணும். அதை நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் ஒரு இமேஜை பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி கேப் விழ ஆரம்பிச்சிடும். இந்த கேப்பையே நீங்கள் என்ன பண்ணலாம், சுற்றி இது பாருங்கள், நான் போட்டு கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உடனே அப்படியே செயின் ஸ்டிச்சு இந்த மாதிரி பாக்ஸை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம எந்த ஒரு இமேஜ் எடுத்தாலுமே என்ன பண்ணிடணும், அதை சுற்றி வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ தெரியுதுங்களா, அந்த இடத்துல கேப் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து சுற்றி அதை க்ளோஸ் பண்ணி பார்க்கணும். இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 போடுறேன். உங்களுக்கு இந்த திலகம் ஷேப் எல்லாமே நான் போடுறேன். ஒவ்வொரு பார்ட்டாக போட்டால் தான் உங்களுக்கு புரியும். மொத்தமாக நான் ஒரே இதுவாக சொல்லிட்டேன்னா எதை போட்டு பார்க்குறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று பாக்ஸை ட்ரை பண்ணி முடிச்சிருங்க. இந்த ஃபில்லிங்கை, இதுக்கு ஸ்டிச்சு பேர் பார்த்தீங்கன்னா தாம்பு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஃபில்லிங் சொல்லுவாங்க, செயின் ஃபில்லிங் சொல்லுவாங்க. எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் போகிறேன். நீங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு இதே புரியலைன்னா நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள்.